சுவாமியே சரணம் ஐயப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, ஐயப்ப விரதம். ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட பின் நாமும் ஐயப்பனாகிறோம். அதாவது வேறு எந்த ஒரு தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்பு என்னென்னா, மற்ற கோவில்களுக்கு நாம் செல்லும்போது நாம் ஒரு பக்தனாக செல்வோம், ஒரு பக்தனாக சென்று அங்கு வழிபாடு செய்துவிட்டு வருவோம். ஆனால் சபரிமலைக்கு செல்கின்ற ஐயப்பனுடைய பக்தர்களை சாமி என்று அழைக்கின்ற ஒரு வழக்கத்தை ஐயன் ஐயப்பன் ஏற்படுத்தி இருக்கின்றார். தத்துவமசி, அதாவது உனக்குள் நான், எனக்குள் நீ, நீயும் நானும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி. இந்த ஒரு அருமையான தத்துவத்தை நமக்கு மிக மிக எளிதாக இந்த 41 நாள் விரதம் நீ கடைபிடிக்கின்ற வேளையிலே ஐயன் ஐயப்பனை தரிசிக்க நாம் செல்கின்ற அந்த நேரம் நம்மை மற்றவர்கள் பார்த்து சாமி என்று அழைக்கின்றார்கள். இந்த சாமி என்று அழைக்கின்ற ஒரு அந்த பண்பாடு ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு நெறி. ஆகவே இந்த ஐயப்ப வழிபாடு என்பது எத்துணை புனிதமானது என்பது நமக்கு இதன் மூலம் புரிய வருகின்றது. ஆகவே நமக்குள்ளே இருக்கின்ற சின்ன சின்ன மதம் ஆச்சரியங்களை எல்லாம் விட்டு மனதிலே வருகின்ற அழுக்கான எண்ணங்களை எல்லாம் அகற்றி இந்த 41 நாள் மட்டுமல்லாமல் மற்ற 300 நாட்களுக்கு கூட நம்மை சாமி என்று அழைக்கின்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம். இந்த 41 நாட்கள் மட்டுமல்லாமல் மீதம் இருக்கின்ற 300 சொச்ச நாட்களும் கூட நம்மை மற்றவர்கள் சாமி என்று அழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை நம்முடைய மனதிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஐயப்ப விரதத்தினுடைய முக்கியமான நெறி. மாலை இடுவது எப்படி விரதம் காக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த சொற்பொழிவிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கின்றது. பெண்களை ஏன் ஐயப்பன் முழுவதுமாக ஒதுக்கி வைத்திருக்கின்றாரா என ஒரு சில சகோதரிகளுக்கெல்லாம் கேள்வி இருக்கின்றது. அது அப்படி அல்ல. சபரிமலை என்பது கொடுமையான ஒரு வனப்பாதை. இன்றைக்கே அவ்வளவு சிரமமாக இருக்கின்றது என்றால் அக்காலங்களிலே எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும். அதன் காரணமாகத்தான் பெண்களை இந்த மலைக்கு நீங்கள் வர வேண்டாம், இல்லத்திலே இருந்தபடியே ஐயப்பனை பூஜை செய்யுங்கள் என்று ஐயப்பன் பெண்களுக்கு விதித்திருக்கின்றார். மாலை இடாவிட்டாலும் பெண்களுடைய பங்கு என்பது இந்த ஐயப்ப விரதத்திலே மிக மிக முக்கியமானது. அவர்கள் அவ்வளவு தூரம் இந்த ஐயப்ப விரதத்துக்கு தங்களுடைய இல்லத்திலே மாலையிட்டிருக்கின்ற சாமிமார்கள் விரதம் காப்பதற்காக அவர்கள் கடுமையாக உழைக்கின்றார்கள், கடுமையாக விரதம் இருக்கின்றார்கள் பெண்கள் எல்லாம். ஆகவே அந்த பெண்கள் எல்லோருக்கும் நிச்சயமாக ஐயன் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் உண்டு. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நகரத்திலே இருக்கின்ற கோவில்களுக்கு நிச்சயமாக பெண்கள் செல்லலாம், சென்று அங்கே ஐயன் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். சபரிமலைக்குத்தான் செல்ல முடியாதே ஒழிய நகரத்திலே எத்தனையோ ஐயன் ஐயப்பன் திருக்கோவில்கள் இருக்கின்றது. அந்த திருக்கோவில்களிலே சென்று பிற பெண்கள் வழிபாடு செய்து விரதம் மேற்கொள்ளலாம். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை. ஆகவே பெண்களுக்கு மிக மிக ஒரு முக்கியத்துவத்தை ஐயன் ஐயப்பன் அளித்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. தன்னுடைய தாயினுடைய வயிற்று வலி தீர்வதற்காக புலிப்பாலை கொண்டு வருவதற்காக சென்றவர் ஐயன் ஐயப்பன். அதேபோல் மகிழ்ச்சியை அவளுடைய சாபம் தீர்த்து அவளுக்கு பழைய நிலையை அளித்து தன்னுடைய அருகிலேயே மாளிகை புரத்தம்மனாக கோவில் கொள்ள செய்து பெண்களுக்கு ஒரு உயரிய இடத்தை அளித்திருக்கின்றார். இந்த மாளிகைபுரம் சன்னதி என்பது அற்புதமான ஒரு சன்னதி. குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்கள், இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் தள்ளி போய் கொண்டே இருக்கின்றது என்றால் இந்த மாளிகைபுரத்தம்மன் சன்னதியிலே அங்கு மலைக்கு செல்கின்ற சாமிமார்கள் யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடக்க வேண்டும் என்று அங்கே பிரார்த்தித்து கொண்டு அங்கே இருக்கின்ற மஞ்சள் பிரசாதத்தை எடுத்து வந்து அந்த பெண்ணுக்கு அளிக்க
நிச்சயமாக அவர்களுடைய அடுத்த வருட பயணத்துக்குள்ளாக திருமணம் நல்லபடியாக நடக்கும். இது கண்கண்ட உண்மை. அதேபோல் சபரிமலையிலே இன்னொரு முக்கியமான இடம் இருக்கின்றது, மணிமண்டபம். ஐயப்பனுடைய மணிமண்டபம். இந்த மணிமண்டபத்திலே அமர்ந்து நமக்கு எத்துணை பெரிய குறை இருந்தாலும் அந்த குறை நீங்க வேண்டும் என்று ஒரு மணி நேரம் சபரிமலைக்கு செல்கின்றோம். அவசரமாக திரும்பி வராமல் அந்த சன்னதியிலே மணிமண்டபத்திலே அமர்ந்து ஒரு மணி நேரம் நல்ல தியானம் செய்து, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கலாம் எல்லாருக்கும். அப்படி மலைக்கு செல்கின்ற போது அந்த மணிமண்டபத்திலே அமர்ந்து என்னுடைய இந்த பிரச்சனை வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே நான் இருக்கின்றேன், ஐயப்பா இந்த பிரச்சனை எனக்கு தீர வேண்டும் என்று அங்கே மனமுருகி அமர்ந்து தியானம் செய்து ஐயப்பனை பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனையானது விரைவிலே அதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த பிரச்சனை காணாமல் போகும் நிச்சயமாக. ஆகவே இந்த வருடம் சபரிமலைக்கு செல்லும்போது அதனை மனதிலே கருத்திலே கொண்டு நிச்சயமாக செய்யுங்கள். உங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை ஐயன் ஐயப்பன் அமைத்து கொடுப்பான். ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்தை பற்றி கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். ஐயன் ஐயப்பன் தர்மசாஸ்தாவினுடைய அவதாரம். தர்மசாஸ்தா 8 சாஸ்தாக்கள் இருக்கின்றார்கள். இந்த 8 சாஸ்தாக்களும் அஷ்டசாஸ்தாக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அந்த அஷ்டசாஸ்தாவினுடைய மறு அவதாரம் தான் ஐயன் ஐயப்பன். அதாவது கலியுகத்திலே மக்களை காப்பதற்காக ஐயன் ஐயப்பன் சாஸ்தா என்கின்ற நிலையிலே இருந்து ஐயன் ஐயப்பனாக சபரிமலையிலே குடிகொண்டிருக்கின்றார். இந்த ஐயன் ஐயப்பனுடைய கதை என்பது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். என்றாலும் இந்த ஐயப்ப விரத வேளையிலே ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்தை நாம் பார்ப்பது என்பது ஐயன் ஐயப்பனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ராமாயணம் என்பது மிக அருமையான ஒரு காவியம். இந்த ராமாயணத்தை எத்தனையோ பேர்கள் சொல்ல கேட்கின்றோம். ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் ராமாயணத்திலே நமக்கு ஏதேனும் ஒரு புதிதான ஒரு புரிதல் ராமாயணத்தை கேட்கும்போது ஏற்படும் அல்லவா? அதுபோல ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்தை எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எத்தனையோ குருசாமிமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்ற போதும் அடியேன் அதிலே இருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சற்று ஐயன் ஐயப்பனுடைய சரித்திரத்தை பற்றி நாம் சிந்தித்து விட்டு மறுபடியும் அப்படியே இந்த ஐயன் ஐயப்பனுடைய விரதம் எப்படி காப்பது என்பதை பற்றியெல்லாம் மீண்டும் சிந்திக்கலாம். ஐயன் ஐயப்பன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். பந்தள மகராஜன் தனக்கு வாரிசு இல்லையே என ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஐயன் ஐயப்பன் அந்த சிவபெருமானுடைய திருவருளாலே ஆலகால விஷத்தை அந்த அமிர்தம் வந்தபோது கடைந்தபோது டேக் அந்த ஆலகால விஷமானது கடலிலே தேவர்களும் அசுரர்களும் கடைந்த வேளையிலே அந்த விஷத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வருகின்றார். அந்த விஷத்தை சிவபெருமான் உண்கின்றார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த அமிர்தத்தை பிரித்து கொடுப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வருகின்றார். அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய திருக்கரங்களாலே தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க அசுரர்கள் ஏமாந்து போகின்றார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை. அப்போது அந்த மோகினி அவதாரம் என்பது கலியுகத்திலே ஐயன் ஐயப்பன் பிறப்பதற்கான ஒரு பிள்ளையார் சுழி. இங்கே பந்தள மகராஜனுக்கு அவன் வளர்ப்பதற்கான ஒரு குழந்தையை ஐயப்பன் கொடுக்க வேண்டும், சிவபெருமான் கொடுக்க வேண்டும். அதற்காக ஐயப்பன் அவதாரம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு காரணிதான் இந்த பார்க்கடலிலே அமிர்தத்தை கடைகின்ற வேளையிலே மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க
சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இந்த அருமையான குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். அவர்களுடைய சக்தியிலிருந்து உருவான ஒரு தெய்வம் ஐயன் ஐயப்பன். அந்த ஐயன் ஐயப்பன் பம்பையிலே தவழ அந்த குழந்தையை பந்தள மன்னன் எடுத்து வளர்க்க துவங்குகின்றார். அழகாக வளர்கின்றான் ஐயப்பன். பிறகு என்ன நடந்தது என்பதையெல்லாம் வரிசையாக பார்க்க இருக்கின்றோம். ஐயன் ஐயப்பன் சரித்திரம் கேட்க கேட்க புண்ணியம். ஐயன் ஐயப்பன் சரித்திரம் கேட்க கேட்க புண்ணியம். சுவாமியே சரணம் ஐயப்பா.